Welcome back to UPSC COC Learners Tamil channel. பார்லிமெண்ட் லெசனில் இப்போ நம்ம மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட் பார்ப்போம். அதில் குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், வெக்கேட்டிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஓத் ஆர் அஃபர்மேஷன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டாபிக். குவாலிஃபிகேஷன். ஸோ இது கான்ஸ்டிடியூஷன் படி எம்பி ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். செகண்ட், உறுதிமொழி இருக்கணும். இது யார் முன்னிலையில்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இதுக்காகவே ஒரு அத்தாரிட்டியை நியமிப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்போன்ட்டு உறுதியளிக்கணும். கூடவே இந்தியாவுடைய சாவர்னிட்டி அண்ட் இன்டிகிரிட்டியை நிலைநாட்டுவனும் உறுதியளிக்கணும். தேர்ட் ஒன், ஏஜ் லிமிட். ஸோ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு 30 இயர்ஸுக்கு குறையாமல் இருக்கணும். இதே லோக்சபாவுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு குறையாமல் இருக்கணும் டு பிகம் அ எம்பி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிறதுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய லாவை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 சில குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா எம்பியாக ஆக போகிறவங்க எலெக்டராக இருக்கணும் இன் தி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சிஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கும், பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோட பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சியோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 39 அண்ட் இதே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோன்னாக்கா 234 தொகுதிகள். ஸோ கொஸ்டினில் நம்ம டீட்டெயிலாக ரீட் பண்ணி பார்க்கணும், பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சி சொல்லியிருக்காங்களா இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூவன்சி சொல்லியிருக்காங்களான்னு. ஸோ இன் கேஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எம்பியாக இருக்கணும்னாக்கா நம்ம பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சியில் எலெக்டராக அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த கேஸ் பார்த்தோன்னாக்கா ராஜ்யசபா ஆஸ் வெல் அஸ் லோக்சபாவுக்கு பொருந்தும். 2003 ராஜ்யசபாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறவங்க அந்த ஸ்டேட்லேயே அவங்க எலெக்டராக இருக்கணும் அப்படின்ற ப்ரொவிஷனை 2003 கலைச்சிட்டாங்க. அண்ட் இதை உறுதியளிக்கிற விதமாக 2006 சுப்ரீம் கோர்ட் இதை வேலிடேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், இட் இஸ் ரிலேட்டட் டு ரிசர்வ்டு சீட்ஸ். இந்த ப்ரொவிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எனிவேஸ் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரிசர்வ்டு சீட்ஸில் நம்ம போட்டியிடணுனாக்கா அந்த மெம்பர் எஸ்சி இல்லைனா எஸ்டியாக இருக்கணும் இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஆனால் இந்த மெம்பர்ஸ் பார்த்தோன்னாக்கா ரிசர்வ்டு தொகுதியில் மட்டும் அவங்க போட்டியிடணும்னு அவசியம் கிடையாது, மற்ற தொகுதிகளையும் அவங்க போட்டியிடலாம். தட் இஸ் நான் ரிசர்வ்டு தொகுதியிலையும் அவங்க போட்டியிடலாம். இப்போ நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனில் எந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் மெம்பர்ஸ் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது அவங்களுக்கு சேலரி கொடுத்து வேலைக்கு வைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க ஹோல்டு பண்ணியிருக்க கூடாது. சப்போஸ் பண்ணியிருந்தா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இங்கே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இல்லைனா பார்லிமெண்ட்டே பிரத்யேகமாக இந்த ஆஃபீஸ் எல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் எக்ஸம்ட் ஆகிடும். செகண்ட் ஒன், இப்போ ஒரு எம்பியை அன்சவுண்ட் மைண்டுன்னு கோர்ட் டிக்ளேர் பண்ணும்போது அந்த பர்சன் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ லைக் அன்சவுண்ட் மைண்டுன்றது டெம்பரரியாவோ இல்லை பெர்மனெண்ட்டாவோ ஒரு மென்டல் இல்னஸ். பர்டிகுலராக சொல்லணுன்னாக்கா அவங்களால கிளியராக திங்க் பண்ண முடியல இல்லைனா ஒழுங்காக பிஹேவ் பண்ண முடியலன்னா அவங்கள நம்ம அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கோர்ட் அந்த எம்பியை அன்சவுண்ட் மைண்டுன்னு டிக்ளேர் பண்ணும்போது டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. தேர்ட் ஒன், அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். அதாவது ஒரு கோர்ட்டோ இல்லைனா ஒரு அத்தாரிட்டி இந்த எம்பியை அஃபீஷியலாக கடனை திரும்ப செலுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். இல்லைனா நம்ம அவங்கள பேங்க்ரப்ட் ஆனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போஸ் ஒஃபிஷியலாக சொல்லிட்டாங்கன்னா அவங்கள டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்னு சொல்லுவோம். எனிவேஸ் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனில் பார்த்தோன்னாக்கா எம்பியை அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஃபோர்த் ஒன், இந்தியன் சிட்டிசனாக இல்லைனாக்கா ஆர் வாலண்டரியாக இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணியிருந்தா இல்லைனாக்கா வேறு நாட்டுக்கு விசுவாசமாக இருந்திருந்தா இந்த கிரவுண்ட்ஸில் அந்த எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஃபிஃப்த் ஒன், பார்லிமெண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது லா மேக் பண்ணியிருந்தா அதையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. லைக் என்ன மாதிரியான கிரவுண்ட்ஸ்னு இப்போ நம்ம பார்ப்போம். அக்கார்டிங் டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, ஃபர்ஸ்ட் ஒன், எலெக்ஷன் ரிலேட்டடான குற்றங்கள்லையோ இல்லைனா ஊழல்லையோ அவங்க குற்றவாளியாக இருந்திருக்கக்கூடாது. செகண்ட் ஒன், 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட வருடங்கள் ஜெயிலில் இருக்கிற மாதிரியான தண்டனைகள் இருக்கக்கூடிய குற்றங்களை அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. இங்கே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் மூலிமா ஒரு பர்சன் கஸ்டடியில் இருக்காங்கனாக்கா அவங்கள இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்டில் சேர்க்கக்கூடாது.
ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்றது தடுப்பு காவல். இந்த பர்சன் வெளியில் இருந்தாங்கனாக்கா ஒரு ஈவெண்ட் ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கு சீர்குலையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எண்ணி, இல்லைனாக்கா சொசைட்டிக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இருந்தாங்கனாக்கா அந்த பர்சனை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் போட்டு வச்சுப்பாங்க. அதாவது கஸ்டடியில் வச்சுருப்பாங்க வித்தவுட் எனி ட்ரையல். எனிவேஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் நவ் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்டில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஒரு எக்ஸம்ஷன், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ஒன், கொடுத்துருக்க நேரத்துக்குள்ள எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸை சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ண தவறு இருந்தால் அவங்க டிஸ்குவாலிஃபைட். ஃபோர்த் ஒன், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இல்லைனா ஒர்க்ஸ் ஆர் சர்வீஸில் அவருக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்திருக்கக்கூடாது. அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இது மூலிமா அவருக்கு பலன் எதுவும் இருக்கக்கூடாது. ஃபிஃப்த் ஒன், இப்போ ஒரு கார்பரேஷனில் கவர்மெண்ட்டோட ஷேர் பார்த்தோன்னாக்கா குறைந்தபட்சம் 25% அதில் முதலீடாக இருக்கும்போது அந்த கார்பரேஷனில் அவர் டைரக்டராகவோ இல்லைனா மேனேஜிங் ஏஜென்ட்டாவோ இல்லைனா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணியிருந்தா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. சிக்ஸ்த் ஒன், இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸில் பணிபுரிஞ்சுட்டு கரப்ஷன்னாலேயோ அதாவது ஊழல் பண்ணியோ இல்லைனா டிஸ்லாயலாக அதாவது நம்பிக்கையற்றவராக இருந்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா அந்த பர்சன் அதாவது எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். செவன்த் ஒன், 2 வெவ்வேறு குரூப் சார்ந்தவங்களுக்கு மத்தியில் பகையை ஏற்படுத்தினாவோ இல்லைனாக்கா லஞ்சம் வாங்கிய குற்றத்துக்காக அவங்கள குற்றவாளியாக டிக்ளேர் பண்ணியிருந்தா அந்த எம்பி டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். எய்த் ஒன், சோஷியல் கிரைம்ஸ் அதாவது சமூக குற்றங்களான அன்டச்சபிலிட்டி, சத்தி, டவுரி இந்த மாதிரியான கிரைம்ஸை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாவோ இல்லைனா ப்ரீச் பண்ணியிருந்து அதுக்காக அவங்கள பனிஷ் பண்ணியிருந்தா இந்த எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவாங்க. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு எம்பியை எந்தெந்த கிரவுண்ட்ஸில் டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இவங்களை யார் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க? ஸோ இது முழுக்க முழுக்க பிரசிடெண்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல். பட் பிரசிடெண்ட் பார்த்தோன்னாக்கா இந்த டிசிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் ஃபைனலாக டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம வேறு எந்த கிரவுண்ட்ஸில் ஒரு எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபெக்ஷன். ஸோ இந்த டிஃபெக்ஷன் பார்த்தோன்னாக்கா நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் வழங்கியிருக்கு. இது 10th ஸ்கெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது 10th ஸ்கெட்யூலில் இருக்க டிஃபெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரொவிஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு பர்சன் எம்பியாக இருக்கிறாங்கன்னா ஒன்று ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேக்கப்பாக இருந்து இல்லைனாக்கா அங்கே மெம்பராக இருந்து அவங்கள எலெக்ட் பண்ணி எம்பியாக ஆக்குவாங்க. இல்லைனாக்கா இண்டிபெண்ட் கேண்டிடேட் கூட போட்டியிட்டு எம்பி ஆகலாம். இப்போ சொல்ல போகிற கேஸ் பார்த்தோன்னாக்கா இப்போ ஒரு பர்சன் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு மெம்பராக இருந்து கண்டெஸ்ட் பண்ணி எம்பியாக ஆயிட்டாங்க. அண்ட் இப்போ அவங்க சடனாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து விலகுனாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலியமாக எம்பியாக ஆகிற நபர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்து விலகுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அங்கே டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவாங்க. செகண்ட் ஒன், ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய டைரக்ஷன் படி தான் எம்பிஸ் வந்து அங்கே செயல்படுவாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்குற ஒப்பீனியனை சரியாக ஃபாலோ பண்ணலனாக்கா இல்லைனா கான்ட்ரரியாக ஆக்ஷன் எடுத்தாங்கனாக்கா லைக் ஒரு பில்ஸுக்கு ஓட் பண்ணாமல் இருக்கிறது இல்லைனா ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது கான்ட்ரரியாக பிஹேவ் பண்ணும்போது அந்த தருணத்தில் அந்த எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவாங்க. தேர்ட் ஒன், இண்டிபெண்ட்டாக எலெக்ட் ஆக்கப்படுற பர்சன் பார்த்தோன்னாக்கா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் ஆகும்போது அந்த தருணத்தில் டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவாங்க. ஃபோர்த் ஒன், நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு ஒரு 6 months டைம் தருவாங்க ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட மர்ஜ் ஆகிறதுக்கு. பட் அந்த 6 months பீரியடை தாண்டி போயிடுச்சு அண்ட் அந்த தருணத்தில் அவங்க ஜாயின் ஆனாங்கனாக்கா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவாங்க. அப்போது இந்த டிஃபெக்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் ஏதோ ஒரு எம்பி டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுறாங்கன்னா யார் அவங்கள செய்வாங்க? ஸோ ராஜ்யசபாவில் இருக்கிற எம்பி டிஃபெக்ஷன் மூலியமாக டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுறாங்கன்னா அது சேர்மேன் கையில் இருக்குது. அண்ட் அதே வந்து லோக்சபானாக்கா ஸ்பீக்கர் கையில் இருக்குது. ஆனால் 1992 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, சேர்மேன் இல்லைனா ஸ்பீக்கர் எடுக்கிற டெசிஷன் பார்த்தோன்னாக்கா ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். 10th ஸ்கெட்யூலில் யார் டிசைட் பண்ண போகிறாங்கனாக்கா லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவுடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ். அண்ட் மற்ற டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ஸை யார் டிசைட் பண்ணுவாங்கனாக்கா பிரசிடெண்ட். அண்ட் இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது கிடையாது. இதுவே வந்து டிஃபெக்ஷன்னாக்கா ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSE Learners Tamil channel.